முகத்துல நிழல் இருக்கு. ஒவ்வொருத்தரோட சிரிப்பிலையும் பின்னாடி ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு. கனவுகளோட விலை இங்க ரத்தத்தால் செலுத்தப்படுகிறது. ஒவ்வொரு கைத்தட்டல்னால ஒவ்வொரு ஆத்மாக்கள் விழித்தெழும்புது. இன்று ஆடுபவள் தனியாக வரமாட்டாள். இந்த ஸ்டேஜ்ல இன்னைக்கு மரணமும் தாளம் சேர்க்கும். தாரா கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு இருக்கா. அப்புறம் மெல்ல மெல்ல தன்னோட மேக்கப்பை கலைக்கிறா. அவ முகத்தை தண்ணீரால கழுவினா, பெரும் மூச்சு விட்டா. அப்புறம் மறுபடியும் கண்ணாடியில அவ தன்னை தானே கவனமா பார்த்தா. சில நொடி அவளோட முகத்தையே அவ பார்த்துக்கிட்டு இருந்தா. ஏதோ அவளை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி. என்னால இதை பண்ண முடியும். இந்த ரோல் எனக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. தாரா இன்னும் சில பெண்களோட சேர்ந்து பாரம்பரியமான ராம்தாயி நடனத்தை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. இது அடுத்த மாசம் நடக்க போற ஒரு நிகழ்ச்சிக்கான ரிஹர்சல். நடனம் ஆடும்போது தாராவும் மற்ற பெண்களும் ரொம்ப நல்லா நடனம் ஆட முடியல. இயக்குனர் தாப்பா அவங்கள கவனமா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் திடீர்னு எல்லாரையும் தடுத்து நிறுத்தி ஏதோ சொல்றதுக்காக முன்னாடி வந்தாரு. ஓகே கேர்ள்ஸ், ஸ்டாப். இன்னைக்கு பிராக்டிஸை நாம இதோட நிறுத்திக்குவோம். எல்லாரும் உடனே நிறுத்திட்டாங்க. அப்புறம் ஸ்டேஜ்ல நேரா நின்னுட்டு இருந்தாங்க. நாம அடுத்த வாரம் இந்த பிளேயோட லீட் ஆக்டர்ஸை ஃபைனல் பண்ணுவோம். அவங்களுக்கு சீதா ரோல் கிடைக்கும். யாரெல்லாம் அதுக்கு ஆடிஷன் கொடுக்க போறாங்களோ ரிச்சர்ட் கிட்ட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுங்க. தாரா மற்ற பெண்களோட கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கிட்டா. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சேஞ்சிங் ரூமை நோக்கி போனாங்க. தாரா மற்ற பெண்களோட அந்த ரூமுக்கு வந்தா. அப்புறம் தன்னுடைய ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டா. ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டதுக்கு அப்புறமா அவ போய் ஒரு பெஞ்சில் உட்காந்தா. அப்புறம் அவ கையில பட்ட சின்ன வெட்ட பார்த்துக்கிட்டு இருந்தா. அவ கொஞ்சம் ஏதோ குழப்பத்துல இருந்தா. அப்புறம் இங்க அங்கன்னு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா இது எப்படி நடந்ததுன்னு. அப்ப மற்ற பெண்கள் அங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது அவ கவனத்தை சிதறடிச்சுது. அவங்க பேட்ச் பொண்ணுங்க எல்லாம் ஏதோ கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாலிமா அந்த விவாதத்தோட மையமா நின்னுக்கிட்டு இருந்தா. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம அப்ளிகேஷன் போட வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த ரோல் சந்தேகமே இல்லை, பாலிமாக்கு தான் கிடைக்கும். ஆமா ஆமா, வேற என்ன? ஆட நீங்களே சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு சிறந்தவ கிடையாது. அப்படி இல்லைனாலும் நீ ஆயிடுவ. ஏன்னா தாப்பா சார் உன் மேல. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள ரொம்ப அழகா பாலிமா சிரிச்சுட்டு இருந்தா. அப்புறம் அவங்க பேசுறத கேட்டு லேசா தலையும் அசைச்சா. தாரா தன்னுடைய ரூம்ல டேபிள் கிட்ட உட்கார்ந்துருந்தா. சேஞ்சிங் ரூம்ல அவங்க பேசிட்டு இருந்தது அவ கேட்டது. அதை நினைச்சு அவ அழுதுட்டு இருந்தா. அப்பதான் அவளோட போன்ல அவங்க அப்பா கிட்ட இருந்து மெசேஜ் வந்தது. மெசேஜ்ல என்ன எழுதிருந்ததுன்னா, இது கடைசி மாசம். இந்த தடவை நீ ஒருவேளை செலக்ட் ஆகலனா அடுத்த மாசம் கல்யாணத்துக்கு தயாராயிடு. மெசேஜ் படிச்சதும் தாரா மறுபடியும் சோகமாயிட்டா. அவ கண்ணுல கண்ணீர் நிறைஞ்சு வந்தது. ஆனா அப்பதான் டோர் பெல் அடிக்க ஆரம்பிச்சது. அவ உடனே தன்னோட கண்ணை தொடச்சுக்கிட்டா. அப்புறம் கதவை திறக்கிறதுக்காக போனா. கதவை திறந்து பார்த்த போது அங்க வெளியில யாருமே இல்ல. அவ இங்க எங்கன்னு திரும்பி பார்த்தா. அப்புறம் கதவு கிட்ட இருந்த மிதியடியையும் பார்த்தா. அப்புறம் அங்கேயும் யாரும் அங்க இருந்ததுக்கான அடையாளம் எதுவும் இல்ல. தாரா வீட்டு கதவை மூடிட்டு திரும்பி உள்ள போகிறதுக்கான முடிவெடுத்தா. அவ கதவை லாக் பண்ணிட்டு அவ ரூம் பக்கம் திரும்பின போது ஒரு சில்லுன்ற காத்து அவளோட முகத்துல அடிச்சுது. அவ அதிர்ந்து போனா. திடீர்னு அவளோட மூச்சு அடைச்ச மாதிரி இருந்தது. அவ பயந்து போய் நாலாபுரமும் பார்த்தா. ஆனா ரூம்ல யாரும் இருக்கிறதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. எல்லாமே சரியா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக அவ தன்னுடைய ரூமை கவனமா பார்த்தா. டேபிள் மேல இருந்த மொபைல் மேல அவளுடைய கவனம் திரும்பிச்சு. மொபைல் தண்ணியில முழுமையா நனைஞ்சிருந்தது. அங்க பக்கத்துல இருந்த தண்ணி ஜக்கு கீழே கொட்டிடுச்சு. அவ அந்த மொபைலை ஆன் பண்றதுக்கு முயற்சி பண்ணா. ஆனா அந்த மொபைல் வேலை பண்ணல. தாரா குழப்பமடைஞ்சு தலையை அசைச்சா. வெளியில இருட்டு இன்னும் அதிகமாயிட்டே இருந்தது. அப்புறம் அடர்ந்த மேகங்களுக்கு பின்னாடி நிலா மெல்ல மெல்ல மறைஞ்சிடுச்சு. அடுத்த நாள் மதிய சமயத்துல தாரா பிளாட்ஃபார்ம்ல தன்னோட ட்ரெயினுக்காக காத்துட்டு இருந்தா. பிளாட்ஃபார்ம் கிட்டத்தட்ட காலியா இருந்தது. அப்புறம் நாலாபுரமும்
ரொம்ப அமைதியா இருந்தது. தாரா இங்க அங்கன்னு சுத்தி பார்த்தா. அப்பதான் அவளுக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு லேடி நின்றுட்டு இருந்ததை பார்த்தா. அந்த பெண்ணோட முகம் ரொம்பவே வெளிர்ந்து போயிருந்தது. அவ வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா. அப்புறம் அவளுடைய அடர்ந்த கூந்தல் அவ முகத்து மேல விழுந்திருந்தது. அந்த லேடி அங்க நின்னுக்கிட்டு தன்னை பார்க்கறத இவ பார்த்த உடனே தாராக்கு ஒரு விசித்திரமான பயம் தெரிஞ்சது. அப்பதான் மெட்ரோ வந்தது. அப்புறம் தாரா அதுல சீக்கிரமா ஏறிட்டா. ட்ரெயின் போக ஆரம்பிச்சதும் தாரா ஜன்னல் வழியா வெளியில பார்த்தா. அந்த லேடி இப்பவும் பிளாட்ஃபார்ம்ல அதே இடத்துல நின்றுட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்சம் கூட அசையாம தாராவை பார்த்தபடி நின்றுட்டு இருந்தா. தாரா கையில அப்ளிகேஷன் ஃபார்மை எடுத்துக்கிட்டு தியேட்டர் ஆஃபீஸ்க்கு போனா. அவ அந்த கதவை திறந்ததும் எதிர்க்க அவ பாலிமாவை பார்த்தா. அவ தன்னுடைய ஃபார்மை முன்னாடியே கொடுத்துட்டா. பாலிமா தாராவை பார்த்தா. லேசான வெறுப்போட ஒரு சிரிப்பு சிரிச்சா. அப்புறம் ரூமை விட்டு வெளியில போயிட்டா. ஏதோ அவளுக்கு முழு நம்பிக்கை இருந்த மாதிரி, தாரா அவளுக்கு ஈக்குவலே இல்லாத மாதிரி. இதெல்லாம் மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணபடி தாரா முன்னாடி நடந்து போனா. அவ கிளர்க்கோட டேபிள் கிட்ட போனா. அப்புறம் தன்னோட ஃபார்மை அவர்கிட்ட கொடுத்தா. சார், இந்தாங்க, இது என்னோட அப்ளிகேஷன் சீதா ரோலுக்கு. நீ நிஜமாவே இதை பண்ண விரும்புறியா? என்ன சார் சொல்றீங்க? அட, உனக்கே நல்லா தெரியும்ல, அந்த சாரு பாலிமாவை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாரு. அப்படி இருந்தும் இந்த ஆடிஷன் ஃபார்மை சப்மிட் பண்ண வந்திருக்க. தப்பா நினைச்சுக்காத தாரா, லைஃப்ல சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதை கேட்டதும் தாராவோட முகம் மாறி போயிடுச்சு. அவளோட கண்ணில் இருந்த கருவெளிகள் ஒரு மாதிரி மாறிச்சு. அப்புறம் அவளுடைய குரல் ரொம்ப உரத்த குரலாச்சு. அப்ளிகேஷனை வாங்கிக்க. இதை பார்த்துட்டு கிளர்க் பயந்து போயிட்டாரு. அவரோட நெத்தியில வேலைகளை கொட்ட ஆரம்பிச்சது. இதுக்கு நடுவில் தாரா நார்மலா ஆயிட்டா. நான் அப்ளிகேஷனை வாங்கிக்கிறேன். ஐயோ சார், என்னாச்சு உங்களுக்கு? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா இருக்கேன். குடு, உன் அப்ளிகேஷனை கொடு. தாரா தன்னுடைய ஃபார்மை சப்மிட் பண்ணா. அப்புறம் அவ உணர ஆரம்பிச்சா அந்த கிளர்க் நடுங்குறாருன்னு. சார், நீங்க நிஜமாவே நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா இருக்கேன். உன்னுடைய அப்ளிகேஷன் முடிஞ்சது. நீ உன் அப்ளிகேஷனை கொடுத்துட்ட. நீ கிளம்பு. தாராவுக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. கிளர்க் இப்படி திடீர்னு மாறினதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? விடுங்க. ஏதோ அவளை தன்னை தனியே சமாதானப்படுத்திக்கிட்டு அங்கேருந்து வெளியே புறப்பட்டு போனா. எல்லா பெண்களும் ஸ்டேஜில் நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இயக்குனர் தாப்பா, அப்புறம் இன்னொரு ஆளு ஜேம்ஸ் சேர்ல உட்காந்துருந்தாங்க. ஜேம்ஸ் சிகரெட்டை பிடிச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் 2 பொண்ணுங்களையும் ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருந்தாரு. தாப்பா தன்னுடைய கையை உயர்த்தினாரு, அந்த பெண்கள் நடனத்தை நிறுத்தணும்னு. மொத்த கேர்ள்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போங்க. பாலிமா அப்புறம் தாரா, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. இன்னைக்கு பிரேக்குக்கு அப்புறம் ஆடிஷன் நடக்கும். எல்லாரும் தலையை அசைச்சிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. தாராவும் பாலிமாவும் ஸ்டேஜை விட்டு இறங்கினாங்க. தாப்பா ஜேம்ஸ் பக்கம் திரும்பினாரு. எப்படி இருக்கு? இட்ஸ் குட். ஆனா இப்பவும் எனக்கு கொஞ்சம் கூட கான்ஃபிடன்ஸ் இல்லை. அந்த இன்சிடென்ட் நடந்து இப்போதைக்கு 7 வருஷம் ஆயிடுச்சு. என்னுடைய விருப்பம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ ரொம்ப நல்லா இருக்கணும். ஐ கேரண்டி இட். பாலிமா இதுக்கு பெஸ்ட். நான் அவளை நல்லா க்ரூம் பண்ணுவேன். வை ஒன்லி பாலிமா? அந்த இன்னொரு பொண்ணு இருக்கால, அவளுடைய பேர் என்ன? தாரா. ஓ, அவதான். ஒரு பர்ஃபார்மர் கிட்ட இருக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் கூட தாரா கிட்ட இல்ல. இதுதான் உண்மையா இல்ல வேற ஏதாவது விஷயம் இருக்கா? தாப்பா ஜேம்ஸை நோக்கி பார்த்தபடி ஒரு லேசான சிரிப்பு கொடுத்தாரு. விஷயம் இருக்குதான். ஜேம்ஸ் எழுந்தாரு. அப்புறம் தாப்பா கிட்ட வந்து நின்னுட்டாரு. அவரை பயமுறுத்தினபடி நேரா அவருடைய கண்ணை பார்த்தாரு. யூ see தப்பா, இந்த பிளேல நான் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா இதுல எனக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கணும். இல்லைன்னா யூ ஆர் கான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேவர் ஃபார் எ ஃபேவர் தட்ஸ் நாட் லாஸ்ட் லாங். இந்த விஷயத்தை எவ்வளவு சீக்கிரமா உங்க சின்ன மூளையில போட்டுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. தாப்பாவோட முகம் மாறிடுச்சு. அவரால் ஜேம்ஸோட ப்ரெஷரை புரிஞ்சுக்க முடியுது. அவர் ஏதோ சொல்றதுக்கு முயற்சி பண்ணாரு, ஆனா சொல்ல முடியல. தாரா கண்ணாடியில தன்னை பார்த்துக்கிட்டு இருந்தா. தன்னம்பிக்கை குறைவா.
தோல்விங்கிற எண்ணம் அவளுடைய மனசுல சுமையா மாறுச்சு. பின்னாடி இருக்கிற கதவு திறந்தது. அப்புறம் எதிர்க்க பாலிமா நின்னுட்டு இருந்தா. அவ தாரா கிட்ட வந்தா. அவளுடைய கழுத்தை பிடிச்சா. உனக்கு இதுதான் நல்லது சொல்லிட்டேன். யாருக்கும் தெரியாம அமைதியா உன்னோட பேரை வித்ட்ரா பண்ணிக்க. அப்புறம் நீ எப்படியும் ஜெயிக்க போறது இல்ல. தேவையில்லாம நீ அவமானப்படக்கூடாதுன்னு நான் உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன். புரியுதா? தாராவால பேச முடியல. அவளோட முகமே செவந்து போயிடுச்சு. அப்பதான் வெளியிருந்து ஒரு செவந்த கை நடுவுல வந்தது. பாலிமாவோட கைய பிடிச்சது. பயந்து போய் பாலிமா அந்த கை பக்கமா திரும்பினா. பார்த்த போது அது அதே வெளியிருந்த முகம் கொண்ட பெண். இவ்வளவுதான் தாரா மெட்ரோல பார்த்தா. பாலிமா கத்த ஆரம்பிச்சா. பாலிமா பின்னாடி தள்ளப்பட்டா. அப்புறம் அவளோட தலை பின்னாடி இருந்த டைல்ஸ்ல போய் பள்ளமா இடிச்சது. அவ போய் தரையில விழுந்துட்டா. அப்புறம் தாரா இதெல்லாம் அதிர்ச்சியாவும் பயத்திலையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. பாலிமா பாலிமா அங்கே மயங்கி போய் கிடந்தா. அப்புறம் அவளோட உடம்புல எந்த ஒரு அசைவும் கிடையாது. அடுத்த நொடி வேகமா தாரா ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தா. லேசான மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் அவ கழுத்துல இருந்த அடையாளத்தை மறைக்கிறதுக்காக அவ தான் மேல ஒரு பேக்கை போட்டுக்கிட்டா. தாப்பாவும் ஜேம்ஸும் ஒன்னா நின்றுட்டு இருந்தாங்க. ஜேம்ஸ் அவர் கையில கொடை பிடிச்சிருந்தாரு. அப்புறம் தாப்பா கொடையே இல்லாம நின்றுட்டு இருந்தாரு. பாலிமாவோட டெட் பாடி ஆம்புலன்ஸ்ல எடுத்து போகப்பட்டது. அவ இறந்து போயிட்டா. அப்புறம் அவளோட உடம்பு மொத்தமா பிளாஸ்டிக் பேக்ல மூடப்பட்டு இருந்தது. அந்த சமயம் இன்னொரு பக்கம் மெட்ரோ பிளாட்ஃபார்ம்ல தாரா நனைஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தா. அவ பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா. அவ அவளுடைய பேக நல்லா இறுக்கமா பிடிச்சிட்டு இருந்தா. அங்க தாப்பாவோட முகம் ரொம்ப சோகத்தோட வேதனையோட நிறைஞ்சிருந்தது. அவரு பாலிமாவோட மரணத்தை உணர ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தாரா தனியா ஸ்டேஜ்ல நடனம் ஆடிட்டு இருந்தா. அவளோட ஒவ்வொரு அசைவுகளும் திடீர்னு மாற ஆரம்பிச்சது. அவளுடைய நிகழ்ச்சிக்காக அவ காத்துக்கிட்டு இருந்தா. அவளுடைய கை, இடுப்பு, அப்புறம் கால் நல்லா சுத்தி சுத்தி ஆட ஆரம்பிச்சது. அவளுடைய கால்கள் ஸ்டேஜ்ல பட்டதும் அப்புறம் அவ பக்கத்திலேயே ஒரு வெளியின்னு ஒரு பெண்ணோட கால்கள் அவளோட கூடவே தாளங்களோட சேர்ந்து அடி எடுத்து வச்சது. இது தெளிவா தெரியுது. அதே பேய் தான் தாரா கூடவே இருக்குன்னு. இப்ப அவ கூட அது நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னா தாரா இப்போ அவ கூட தான் நடக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் அவளை மாதிரியே அவ ஆடுற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு பொம்மையை போல. நடனத்தோட தாளம் திடீர்னு வேகமாகுது. திடீர்னு இசை நின்னுடுச்சு. அவளோட கை கதவை நோக்கி காட்டுற மாதிரி அப்படி நின்னுடுச்சு. கரெக்டா அதே சமயத்துல தாப்பா உள்ள வந்ததும் அவரோட கண்ணில் கோவம் இருந்தது. அவர் வேகமா தாராவை நோக்கி ஓடினாரு. அப்புறம் அவளுடைய தோலை பிடிச்சுக்கிட்டாரு. தாரா பயந்து போய் நடுநடுங்க ஆரம்பிச்சா. எனக்கு தெரியும், பாலிமாவை கொன்னது நீதான். Stop it. I'm getting hurt. You escaped the scene. ஆனா என் பார்வையில இருந்து தப்பிக்க முடியாது. சீக்கிரம் சொல்லு, உண்மை என்ன? இல்லன்னா தாரா திடீர்னு தலைய கீழே குனிஞ்சா. அப்புறம் மெல்ல மெல்ல தலைய மேல உயர்த்தினா. அவளோட கண்ணோட கருவழி மாற ஆரம்பிச்சது. அப்புறம் அவளோட முகத்துல ஒரு பிசாசு போல சிரிப்பு தெரிய ஆரம்பிச்சது. இல்லைன்னா என்ன பேபி, என்ன குமரியா? தாப்பா பயந்து போய் அவருக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வந்தது. சந்தா இறந்துட்டா. தாப்பா நிதானத்துக்கு வந்தாரு. அவர் தாராவை தள்ளி விட்டாரு. அப்புறம் தடுமாறி அவரு பின் பக்கமா கீழே விழுந்துட்டாரு. இல்ல இல்ல, அப்படி இருக்காது, அப்படி இருக்கவே இருக்காது. தாரா மறுபடியும் நார்மலா ஆயிட்டா. என்ன 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 நடக்காது? இல்ல இல்ல, என்கிட்ட வராத, என்கிட்ட வராத. தாரா அவர்கிட்ட வந்தா ரொம்ப குழப்பத்தோட. தாப்பா அந்த ரூமை விட்டு வெளியில ஓடினாரு. தாரா அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருந்தா. அப்படியே ரொம்ப பிரமிச்சு போய் நின்னா. தாப்பா அங்கேருந்து வேகமா ஓடி போய் தன்னோட கார்ல போய் உட்கார்ந்தாரு.
அவர் ரொம்ப வேகமா காரை ஓட்டிக்கிட்டு வந்தாரு. ஒரு பெரிய திருப்பத்தை எடுத்தாரு. அவர் தன்னுடைய பேலன்ஸை விட்டுட்டாரு. கார் டிவைடர்ல போய் இடிச்சுது. அப்படியே கார் கவிழ்ந்துடுச்சு. இன்னொரு பக்கம் ஜேம்ஸ் தன்னோட பால்கனியில் நின்றுட்டு இருந்தாரு. சைட் டேபிள்ல ஒரு கப் டீ இருந்தது. அப்புறம் அவருடைய வாயில சிகரெட் இருந்தது. ஒரு சூட் போட்ட மேனேஜர் அவர்கிட்ட வந்தாரு. அப்புறம் காதுல ஏதோ ஒன்ன சொன்னாரு. ஜேம்ஸ் மெல்லமா தலைய அசைச்சாரு. அப்புறம் லேசா தலைய மேனேஜர் பக்கம் திருப்பினாரு. கால் மியா நவ். மேனேஜர் சரின்னு சொல்லி தலைய அசைச்சாரு. அப்புறம் அங்கிருந்து போயிட்டாரு. மதியம் தாரா ஆஃபீஸுக்கு போனா. அப்புறம் லவுஞ்ச் ஏரியால ஜேம்ஸ் அப்புறம் மியா 2 பேரும் ஒண்ணா உட்காந்துருந்ததை பார்த்தா. மியா ஜேம்ஸோட மனைவி. 2 பேரும் தாராவை பார்த்துட்டு லேசான சிரிப்பு சிரிச்சாங்க. மியா எழுந்து நின்னா தாராவுக்கு கை கொடுத்தா. ஹலோ தாரா, ஐ எம் மியா. ஹலோ மேம், நைஸ் டு மீட் யூ. ஹேவ் அ சீட். மியாவும் தாராவும் ஒன்றா போய் உட்காந்தாங்க. சார், மேம், நீங்கள் 2 பேரும் என்ன எதுக்காக இங்கே வர சொன்னீங்க? தாரா, நீ பர்ஃபார்ம் பண்ணதை நான் பார்த்தேன் அண்ட் ஐ எம் இம்ப்ரெஸ்ட். நீ சீதாவோட ரோலை பண்ணணும். தாரா கொஞ்சம் சங்கோச்சப்பட்டு லேசா சிரிப்போட அவங்கள அவ பார்த்தா. அண்ட் யூ டோன்ட் வரி, இது பாலிமா போனதுனால கிடையாது. நீ அவளை விட பெட்டரா இருக்க. எங்ககிட்ட ரொம்ப டைம் எல்லாம் இல்லை. நாளை மறுநாள் ஷோ. ஸோ ஐ வாண்ட் இந்த 2 நாளும் நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் ஐ பெட் ஆன் யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் உண்மையாகவே கடினமாக முயற்சி பண்ணுவேன். ஜேம்ஸும் மியாவும் தாராவை பார்த்து சிரிச்சாங்க. ஓகே மேம், அப்போ நான் கிளம்புறேன். என்னோட ப்ராக்டிஸை நான் ஆரம்பிக்கிறேன். இதை சொல்லிட்டு தாரா விடைபெற்றா. தாரா புறப்பட்டு போயிட்டா. ஜேம்ஸும் மியாவும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏதோ அவங்க எதையோ மறைக்கிறது போல. தாரா தன்னுடைய டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. அவ பின்னாடி திரும்பி பார்த்தபோது சந்தா பின்னாடி நிக்கிறத அவ கவனிச்சிட்டா. சந்தாவோட முகத்துல ஒரு பிசாசுத்தனம், ஆனா கொஞ்சம் லேசான சிரிப்பு இருந்தது. தாரா பயந்து போயிட்டா. இத முதல் முறையா அவ நேருக்கு நேர் அவளை பாக்குறா. அந்த ஆத்மா அவளை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இவ்வளவு நல்லா வச்சிருந்தது. ஆனா எதிர்க்க அவ இது வரைக்கும் வந்ததே இல்லை. அவ ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சா. யார் நீ? சந்தா எதுவும் பேசல. தாராவை நோக்கி போனா. அவ்வளவுதான். தாரா தலையை அசைச்சு இல்லைங்கிற மாதிரி செய்க காட்டினா. அந்த நிமிஷமே சந்தா தாராவோட தலையை பிடிச்சா. தாராவோட நெத்திய தன்னோட நெத்தியோட இணைச்சா. ஒரு வேகமான வெளிச்சம் வந்தது. தாராவை கடந்த கால நிகழ்ச்சிக்கு கொண்டு போச்சு. 7 வருஷத்துக்கு முன்னாடி சந்தா அதே நாடகத்தை பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் அதோட அரங்கேற்றப்ப ஜேம்ஸ் அவளை பார்த்துட்டு அவளோட பார்வையை அவ மேல வச்சாரு. அடுத்த நொடியே சந்தா அவரோட வீட்டுக்கு போயிருந்தா. அவரை சந்திச்சா. ஐ எம் பிரெக்னன்ட். இது முடியாது. ஐ எம் மேரிட். குழந்தைய அபார்ட் பண்ணிடு. நோ ஜேம்ஸ், என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாது. என்னோட உரிமையை நீங்கள் எனக்கு கொடுத்து தான் ஆகணும். இல்லைனா நான் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். உங்களோட இல்லீகல் பிஸ்னஸ், உங்களை பற்றின உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அவள் பின்னாடி விலகி போய் அவனை எதிர்த்த உடனே பின்னாடி அறையில இருந்து ஒரு ராட் அவ தலை மேல பட்டுச்சு. அவ உடனே அங்க மயங்கி விழுந்துட்டா. அவ தரையில விழுந்தா. அவளோட முகம் அப்புறம் தரை ரத்தத்தால செவந்து போயிடுச்சு. இருட்டுல இருந்து அவளை தாக்கினவன் நேர்ல வந்தான். அதே கிளார்க். தாராவை கிண்டல் பண்ண அதே ஆளு. மயக்க நிலைமையில அவளோட உடம்ப படிக்கட்டுல இழுத்துக்கிட்டு போனாங்க. அவங்க அவளை கீழே தள்ள இருந்த போது கிளார்க் உணர ஆரம்பிச்சாரு. அவ இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு. ஜேம்ஸ் கிளார்க்கை பார்த்தாரு. அப்புறம் சந்தாவை பார்த்தாரு. 2 பேரும் ஆழ்ந்த யோசனையில இருந்தாங்க. இந்த நிலைமையை தனக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு. அப்பதான் திடீர்னு ஒரு கை சந்தாவோட தலையை பிடிச்சது. ஜேம்ஸும் கிளார்க்கும் அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆனாங்க. அந்த கை அவளை பின்னாடி இழுக்குது. அப்புறம் பக்கத்துல இருந்த பக்கெட் தண்ணியில அவளோட முகத்தை முழுக்குச்சு. அப்புறம் அப்பதான் தெரிஞ்சது அது நீயான்னு. சந்தா பயந்து போய் முழிச்சுக்கிட்டா, நடுங்கினா. அப்புறம் தன்னோட உயிருக்காக பிச்சை எடுத்தா.
ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன. மீனா அவளுடைய தலைய மறுபடியும் அந்த பக்கெட் தண்ணியில முழுகடிச்சா. சந்தா மூச்சு திணற ஆரம்பிச்சா. அப்புறம் கடைசியில அவ அங்கேயே இறந்துட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவளுடைய பாடி வாசல்ல அனாதையா கிடந்தது. அப்புறம் பின்னாடி இருந்த போலீஸோட சைரன் சத்தம் எதிரொலிக்க ஆரம்பிச்சது. தாரா இப்ப என்ன பார்த்தாலோ அதுக்கு பயந்துகிட்டு கீழே போய் விழுந்துட்டா. அப்புறம் அவளுடைய உதடுகள் பயத்துல நடுநடுங்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு தான் ஷோ. தாரா ஸ்டேஜ்ல தன்னுடைய நடனத்தை அரங்கேற்றம் பண்ண ஆரம்பிச்சா. அப்புறம் ஆடியன்ஸ் அவளை கவனமா பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல ஜேம்ஸும் மியாவும் லாஃப்ட்ல இருந்து மாடிப்படி இறங்கிட்டு இருந்தாங்க. அங்க சரியா அதே இடத்துல சந்தா நின்றுட்டு இருந்தா. எங்க எல்லாமே ஆரம்பிச்சதோ அங்க ஜேம்ஸ் மியாவை இழுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வாஷ்ரூமை நோக்கி போனாங்க. அங்க அவங்க தலை கண்ணாடியில இடிபட்டுச்சு. இடிச்ச வேகத்துல அந்த கண்ணாடி உடைஞ்சது. அப்புறம் அவங்க முகத்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. விளக்கெல்லாம் அணைஞ்சு எரிய ஆரம்பிச்சது. உடைஞ்சு போன கண்ணாடியில தெரிஞ்சது சிரிச்சபடி. தன்னுடைய கடைசி நிமிஷத்துல ஜேம்ஸும் மியாவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் நிகழ்ச்சி முடிவடைஞ்சது. ஜேம்ஸ் மியா கிளர்க்கோட பாடி மேலிருந்து விழுந்தது. ஆடியன்ஸ் எல்லாம் பயந்துட்டாங்க. தாரா ஹாஸ்பிட்டல்ல தாப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருந்தா. அவர் அடிபட்டு இருந்தாரு. அவரோட எலும்புகள்லாம் உடைஞ்சு போயிருந்தது. ஆனா அவரு மெல்ல மெல்ல குணமாகிட்டு இருக்காரு. You know everything now. ஆமா, நான் உங்ககிட்ட இதை தான் கேட்க நினைச்சேன். அவ உங்களை எதுவும் சந்தாவோட மர்டர்ல எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இந்த விஷயத்தை நான் மறைச்சேன். இதுதான் என்னுடைய தவறு. அப்புறம் நான் டிசைட் பண்ணிட்டேன், மறுபடியும் இந்த ஷோவை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்கிட்ட புது இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. Will you be the part of that? தாரா அவருக்கு முன்னாடி சிரிச்சா. சரிங்கிற மாதிரி தலையை அசைச்சா.